ஹலோ மாலை வணக்கம். நான் சென்னையில இருக்கேங்க இப்ப. என்னத்துக்காக என் பொண்ண நாகர்கோயிலுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போணும் அப்படிங்கிறதுல தான் நான் கிளம்பி வந்தேன். அதுக்கிடையில இந்த 2 செடியும் நம்ம நேத்து சாயங்காலம் நான் மாடி தோட்டத்துல இருந்து நான் எடுத்தேன். எடுத்து இங்க கொண்டு வந்து நடலாம். என் பொண்ணு வீட்டு வாசல்ல நடணுங்கிற ஆசையில தான் நான் அந்த மேரிகோல்டு செடியும், டேபிள் ரோஸையும் எடுத்து அந்த பேக்குக்குள்ள வச்சேன். ஏன்னா லக்கேஜ் நான் ஒண்ணுமே கொண்டு வராதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இந்த ஒரு பேக்கும், ஹேண்ட் பேக்கோட தான் வந்தேன். ஏன்னா நான் இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி என் பொண்ண கூட்டிட்டு நாகர்கோயிலுக்கு போறேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவளுக்கு கையில ஃப்ராக்சர் இல்லையா, கட்டு போட்டுருக்கா அதுக்காக. அவள அங்க கொண்டு ஒரு 10, 15 நாளைக்கு அங்க என் கூட வச்சுக்கணுங்கிற ஆசையில தான் கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு இடையில பாருங்க, நான் மேரிகோல்டு செடியும் அந்த அ இது டேபிள் ரோஸையும் எடுத்து பேக்குக்குள்ள வச்சு எல்லாம் அப்படியே தூக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், நேத்து சாயங்காலம் நான் பஸ்ல கிளம்பி இன்னைக்கு கிளம்புற சேர்ந்துட்டேன் சென்னைக்கு. என் பொண்ணு வீட்ல தான் இப்ப இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் தான் நான் அந்த செடியெல்லாம் வேற நட்டுருக்கேன். அதுவும் வரும். இப்ப பாருங்க சரியா வீடியோல. இது டேபிள் ரோஸ் காலையில பூத்திருந்தது. கொண்டு வந்து வச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே பூத்தோடயே தூக்கிட்டு வந்திருக்கேன். அதையும் ஒரு வீடியோவா எடுத்தேன். அப்புறம் பார்த்தா நல்லா தூங்கினேங்க. தூங்கி எந்திரிச்சுட்டு பார்த்தா நல்ல மழை. அந்த மழைய நம்ம எடுத்தா என்ன அப்படின்ட்டு அந்த மழைய சென்னையில மழைங்க. நாகர்கோயில்ல மழையே கிடையாதுங்க. 2 நாள் 3 நாளா வர மாரி இருக்கு. ஆனா வரல. சென்னையில மழைய பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். அதையும் நம்ம வீடியோவா எடுத்துடலாம் அப்படிங்கிறதுல நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு இடையில இந்த பூனைய பாருங்க, என்ன வரவேற்க வந்திருக்கு பாருங்க. எப்படிதான் நான் வந்தது அதுக்கு தெரிஞ்சதோ தெரியல. பாருங்க வாசல்ல இருந்து பாருங்க குரல் கொடுக்கறது பாருங்க. வாங்க வான்னு கூப்பிடுற மாரி. நான் அதையும் அப்படியே கைய வச்சுட்டு வா வான்னு அதையும் நான் வான்னு கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சாயங்காலம் நான் இப்போ கொஞ்சம் முன்னால தான் நட்டேங்க 6 மணி. 5:45க்கெல்லாம் செடி நடுறதுக்கு வாசல்ல போனேன். இந்த களை செடியெல்லாம் முதல்ல புடுங்கினேன். புடுங்கிட்டு பக்கத்துல அந்த தக்காளி காய்ச்சிருக்கேன். அதையும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். அந்த தக்காளி செடியும் எடுத்தேன். அதுக்கு இடையில பாருங்க, நான் நல்லா ஆழமா அந்த இடத்துல களையெல்லாம் புடுங்கிட்டு, நல்லா ஆழமா குழிய தோண்டி அந்த 2 மேரிகோல்டு செடியும் நம்ம பொன்சில்வி டெரஸ் கார்டன் அவங்களுக்கு குடுத்த அந்த விதைய என்னோட மாடி தோட்டத்துல வந்த செடி தாங்க இது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல. அவங்க நெறைய எனக்கு செடிகள் குடுத்து உதவி செய்றாங்க. சென்னையிலேருந்து போன செடி திருப்பி சென்னையிலேயே கொண்டு வந்து நட்டுருக்கேன் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நட்டு முடிச்சுட்டு நல்லா குழி தோண்டி நட்டுட்டு தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டுட்டேங்க. நல்லா அழகா அடுத்த தடவ வரதுக்குள்ள மாமா டெய்லி நீங்க தண்ணி விடுங்க. அவங்க மாமனார்ட்ட சொன்னேன். சரிம்மா நான் தண்ணி விடுறேன், விட்டு வளர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில பார்த்தா பக்கத்துல தக்காளி செடி, நான் நட்ட தக்காளி செடிங்க இது. பாருங்க எவ்வளோ காய்கள் குடுத்துருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ காய்கள் குடுத்துருக்கு பாருங்க. நெறைய செடி ஃபுல்லாவே காய் தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோவ நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நான் சென்னையிலேருந்து இன்னைக்கு சாயங்காலம் என் பொண்ண கூட்டிட்டு கிளம்பிருவேன். நாளை காலம்பற நான் நாகர்கோவில்ல நம்ம தோட்டத்துல கீரை பறிக்கிற வீடியோ வரும். அவளுக்கு நாளைக்கு நான் கீரை பண்ணி குடுக்கணுங்கிறதுல இருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. நன்றி. என்ஜாய் பண்ணீங்களா? நன்றி. வணக்கம்.